ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடை தோசை. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு, அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதே கிளாஸுக்கு அரை கிளாஸ் அளவு உளுந்து. நல்லா 3 தண்ணி விட்டு அலசி ஊற வச்சுருக்குது. இது நல்லா ஊறட்டும். சேர்த்து ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். நான் 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சேர்ப்பீங்க அப்படின்னா காஞ்ச மிளகா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் அங்கே ஊறிடுச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடை தோசைக்கான தாளிப்பை பார்த்துடலாம். அதுக்கு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், இவ்வளோ வதங்கினா போதும். நம்ம அதை எடுத்து மாவில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ஆற வச்சுட்டு நம்ம மாவில் சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இந்த பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிராமல் கொஞ்சம் கெட்டியாக இந்த பதம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அடை மாவு எடுத்து நம்ம ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் வேகட்டும். தோசையை திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு கிறிஸ்பாக ஆயிடுச்சு. சூப்பரான கிறிஸ்பியான அடை தோசை ரெடி. தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் டேட்ஸ் சட்னியும் அரைச்சிருக்கேன். இந்த டேட்ஸ் சட்னிக்கான ரெசிபி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நார்மலாக இந்த அடை தோசை சுடையில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டு சுடுவோம். இன்றைக்கி நான் நைட்டு டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதுனால முருங்கைக்கீரை சேர்க்கலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை மத்தியானம் செஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசி இந்த மாவோடு சேர்த்து நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye guys.